தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் ரொம்ப நலமா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுடிதாரோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது பூங்குழலி அப்படிங்கிற ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிடற. ஸோ அவங்களுக்கு வீநெக் தைச்சு போடணும், அதாவது சுடிதாரில் வீநெக் தைச்சி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. எனக்கு என்னதான் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஷாப்பில் போய் கொண்டே கொடுத்து எனக்கு தைச்சி போடணும் விருப்பம் இல்லை, அதை நானே தைச்சி போடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆசையை ஏன் விட்டு வைப்பானே, ஸோ அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீநெக் தைக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ அதற்குண்டான நெக் கரெக்டாக எப்படி வெட்டணும் அண்டு அதை எந்த அளவுக்கு வைக்கணும், வீநெக்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியல. ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் வி போடும்போது கொஞ்சம் ஹை நெக் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே ஸ்ட்ரெயிட் வி வச்சிங்கன்னா கொஞ்சம் கழுத்து உயரம் வச்சாதான் அது நல்லா இருக்கும். அப்படி ரொம்ப கழுத்து ரொம்ப குறுகலா போயிடும். ஸோ இந்த விளக்கம் அவங்க கேட்டிருந்தாங்க, அதனால தான் அதையும் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ஹை நெக் உள்ள ஒரு வி நெக் சுடிதார் டாப் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாருங்க. ஸோ நெக் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுடிதார் ஸ்டிச்சிங்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். குருவே சரணம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் கொண்ட ஒரு ரெடி அளவு மார்பு சுற்றளவு கொண்ட ஒரு அளவு சுடிதார் வீநெக் ஸ்டைல் தான் நம்ம தைக்க போகிறோம். அதாவது இந்த சுடிதாரோட ரெடி மார்பு சுற்றளவு 40 இன்ச். ஸோ அதை தான் உங்களுக்கு புரியும்படியாக சொன்னேன். பாருங்கள், 10 இன்ச்சு வச்சுருக்கேன், 4ல் ஒரு பாகம் 40 இன்ச். இடுப்பு சுற்றளவு 36. அதே போல் கீழே பார்த்திங்கன்னா ஓப்பன் லூஸ் அளவு 38 இன்ச்சு. அதனால் 38 இன்ச்சு அப்படிங்கிறனால நான் 10 இன்ச்சு வச்சு 40 இன்ச்சு வச்சுருக்கேன். 2 இன்ச்சு லூஸ் வர மாதிரி வச்சுருக்கேன். இதில் ஆம்கோலோட அகலம் கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு 3.25 இன்ச் ஆம்கோலோட அகலம் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். ஷோல்டர் அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பேசிக்கான ஒரு ஸ்டிச்சிங். ஒரு நார்மலாக யார் வந்தாலும் அதாவது எந்த ஒரு சுடிதார் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சுடிதார் தைக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இதில் நான் சொல்லியிருக்கேன். கவனமாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். பேசிக்காக வீநெக் தைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 7 இன்ச்சு வரைக்கும் கழுத்தோட அகலம் வச்சுக்கோங்க. வீநெக்கோட உயரம் கிராஸில் இப்படி வச்சு பார்க்கும்போது 7.5 இன்ச், அதாவது தச்சு முடிஞ்சு 7 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு அளவு நான் சொல்கிறேன். அதாவது டாப்போட உயரம் நீங்கள் ஒரு 38-40 போடுறீங்க உயரம் அப்படின்னீங்கன்னா, 37லேருந்து 40க்குள்ளே நீங்கள் டாப்போட உயரம் போடுறீங்கன்னா உங்களுக்கு வீநெக்கோட அகலம் 7 இன்ச்சு, வீநெக்கோட உயரம் 7 இன்ச்சு கிராஸில் அளக்கும்போது இருந்தால் உங்களுக்கு வீநெக்கோட அளவு கரெக்டாக இருக்கும். இதை மார்பு சுற்றளவுலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. எப்போவுமே நெக்கு பார்க்கும்போது அகலம் இது எல்லாமே நீங்கள் உங்களோட டாப்போட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த தைச்சிட்டு இருக்கிற இந்த டாப்போட உயரம் கூட 45 தான். ஸோ கை நீளம் என்ன தான் நீள கையாக இருந்தாலும் ஸோ லைனிங் பேசிக் இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியலை கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா லைஃப் கொடுக்கும். ஸோ அதற்காக தான் இந்த டாப்புக்கு நான் லைனிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ கஸ்டமரோட விருப்பமும் இதுக்கு கைக்கு லைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் தான். நான் என்னோடய வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஸ்பெஷலாக எந்த விஷயம் சொல்லணும்னா, எது ஒரு கஷ்டமான விஷயமோ அதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதத்தை தான் எப்போவுமே என்னோடய வீடியோவில் இருக்கும். ஸோ நானே ஈஸியாக தைச்சி அதை உங்களுக்கு காட்ட விரும்ப மாட்டேன். எப்போவுமே நான் கஷ்டப்பட்டு எது செஞ்சாலும் அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு செய்யணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் கஷ்டமாக இருக்கக்கூடிய வீடியோவை உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதனால தான் ரொம்பவே நைஸான மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த சுடிதார் டாப்பை உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்.
நார்மலாக காட்டன் சுடிதார் யார் வேணால் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியலில் அதுக்குன்னு வந்து தைக்கக்கூடிய சில முறைகள் வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ இப்போ இதில் வந்து பிடிமானத்துக்கு நான் 1 இன்ச்சு என்ன தான் வந்து துணி உள்ளே விட்டுருந்தாலும் அது தச்சு முடித்த உடனே அதை வந்து 1/2 இன்ச்சியாக நான் குறைச்சிட்டேன். ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருக்கேன். கைக்கு வந்து எப்போவுமே 1 இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம வந்து துணி வந்து பிடிமானத்துக்கு வச்சாலும் அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. 1/2 இன்ச்சு அளவுக்கு உள்ள பிசுறு இருந்தால் போதும். தச்சு முடிச்சுட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து அமுக்கு தையல் போடணும், ஓர தையல் போடணும். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ இதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்து நீங்கள் அது இந்த சுடிதார் டாப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே லுக் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட லென்த் மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் வந்து இருக்கும். ஸோ இந்த 3/4 மணி நேரமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள விஷயங்களை சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பாதியிலே பார்த்துட்டு போயிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரியாமலே உங்களுக்கு போயிடும். முழுமையாக பாருங்கள். என்னதான் வந்து நம்ம நீல கையை வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருந்தாலும் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம பதிச்சுக்கணும். லைனிங்கை வந்து துணியில் மெயின் துணியில் வந்து பதிச்சுக்கணும். ஸோ இப்போது அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லைனிங் பதிக்கும்போது அதுக்கு உண்டான தையலோட அளவு வந்து 2.5 பாயிண்ட் அளவு நான் வச்சுருக்கேன். 3 இன்ச்சுக்கும் 3ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் நடுவில் வந்து நான் வந்து தையலோட அளவு வச்சுருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி பதிக்கிறது, லைனிங் பதிக்கிறது, ப்ளவுஸில் எதாவது செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓடு தையல் மாதிரி 3ஆம் நம்பருக்கு மேலே வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. அந்த மாதிரி ஓடு தையல் மாதிரி வச்சிங்கன்னா துணி வந்து லைனிங்கில் வந்து சுருக்கம் அதிகமாக வரும். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து சில நேரங்கள் தெரிஞ்சிக்க முடியும், சில நேரங்களில் தெரிஞ்சிக்க முடியாமலும் போயிடும். அதனால் 2 and 2.5 அளவு வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தையோட அளவு நீங்கள் வந்து இந்த சுருக்கமும் இல்லாமல் அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த தையலோட அளவு கூட உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த டாப்புக்கு உண்டான கை வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதற்கடுத்து வந்து நம்ம வந்து டாப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாதியில் போயிடாதீங்க. முழுமையாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுடைய நலனுக்கு தான். இதை வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எப்போவுமே கை ரெடி பண்ணிட்டோம்னா சென்டர் அறுக்காத் அண்டு பிடிமானத்துக்கு உண்டான அறுக்காத்து இது எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் காஃபிங் இருக்குது, அதனால் அப்பப்போ இருமுவேன், யாரும் கோச்சிக்காதீங்க. பட் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் தீவிரமாக அதில் எந்த வித ஒரு குறையும் இருக்காது. யூஸ்வலாக நம்ம வந்து நெக் தைக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மடிக்கிறதுக்கு இருந்தால் போதுங்க. அதை விட அதிகமாகலாம் வைக்கவே வேணாம். ஏன்னா வந்து மடிக்கும்போது அதிகமாக சுருக்கு இந்த மாதிரிலாம் வந்து வரும். அதனால் வந்து அதை தவிர்த்துடுங்க. 1/2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கேன்வஸில் மடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீனக்கோட அகலமும் 7 இன்ச்சு, தச்சு முடிய இந்த வீனக்கோட உயரமும் 7 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். அதுதான் வீனுக்குன்னா கரெக்டாக வந்து பக்காவாக வந்து அமையணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பின்கலத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் 5.5 இன்ச்சு ரெடி வர்ற மாதிரி வச்சுருக்கேன். இந்த வீனெக் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து 3 இன்ச்சு கழுத்து உயரத்துலேருந்து 4.5 5 இன்ச்சு வரைக்கும் பின்கலத்தோட உயரம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை விட அதிகமாக நீங்கள் வந்து பின்கலத்தோட உயரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து நாட் வைக்கணும், அதாவது வந்து கயிறு வந்து வைக்கணும். அப்படி இல்லாட்டி ஷோல்டர் வந்து லூஸ் ஆகிறதுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் முன்கழுத்து மற்றும் பின்கழுத்து ரெண்டுமே நான் தைச்சிட்டேன். தைச்சிட்டு மறக்காமல் அந்த கேன்வாஸ் பகுதியை 2ஆக மடித்து இந்த மாதிரி வந்து க்ரீஸ் போட்டு அதை வந்து சென்டர் பாயிண்ட் இப்படி அறுக்காத்து போட்டு வச்சுக்கணும். தைக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம முன்கழுத்தை வந்து நம்ம தைச்சிக்கலாம்.
முன்கழுத்தை வந்து எப்போவுமே வந்து கையில் ஆம்கோல் சைடில் வந்து அர்க்கத்தை நான் போட்டிருப்பேன். அதனால் அதை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். என்னோடய சுடிதார் கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் வந்து சுடிதாருக்கு வந்து கவர் தட்டே வெட்டுறதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து முன்னாடி வந்து ரொம்ப லூஸ் வந்து பை மாதிரி தொங்கும். கண்டிப்பாக வந்து ஆம்கோல் வந்து அந்த கையிலையும் வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து, அதாவது முன்கை கவர் தட்டு எடுக்கணும். அதே போல் லைனிங்லேயும் எடுக்கணும். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கீழே பாட்டம்லாம் தைச்சிட்டோ, இல்லை அதுக்கு முன்னாடியோ சைடில் எந்த அளவு பிடிக்கணுமோ அதை வந்து நம்ம வந்து ஊசி குத்தி ஏற்கனவே நம்ம போட்டிருப்பேன். நம்ம வீடியோவில் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். அதை வந்து நம்ம ரீமார்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா தச்சு முடித்து கடைசி ஸ்டேஜில் வரும்போது சில நேரங்களில் வந்து நம்ம அந்த ஊசி குத்து போட்டது வந்து தெரியாமல் போயிடும். அதனால் வந்து முதல்லே வந்து நம்ம மார்க்கிங் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. முன்கழுத்துக்கு இப்போ மெயின் பீஸ்லேயும் அறுக்காத்து போட்டுட்டேன். மிடில் நான் மடக்கி. ஓகேங்களா? இப்போ கீழே லைனிங்கில் வந்து கீழே பாட்டம் உருண்டின பகுதி கீழே போயிடும். ஃபினிஷிங் பகுதி தான் மேலே இருக்கும். அதுக்கு மேலே இப்படி மெயின் பீஸை வச்சு இந்த ரெண்டும் சென்ட்ரு பகுதியை நகலாமல் இருக்கணும். அப்படிங்கிறக்காண்டி ஒரு தையல் வந்து க்ரீப்காண்டி போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் இல்லையா? ஓகே. இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிட்டோம்னா சென்டர் வந்து நகலாமல் இருக்கும். அதற்கு தான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கு. துணி வேறு வந்து பறக்கும் செய்யும் எல்லாமே பண்ணும். இப்போ வந்து கழுத்து எந்த அளவு வந்து அகலம் இருக்கணும் அப்படிங்கிறத அறுக்கத்தை நான் போட்டிருக்கேன். அது வந்து மேல் துணியில் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி அதை வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ கழுத்தோட கேன்வாஸோட விளிம்பு பகுதியும் அந்த மார்க்கிங் பகுதியும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கழுத்து பகுதியும் சென்டரில் நகலாமல் கரெக்டாக பாயிண்ட் வச்சு ஒரு தையல் வந்து கீழே வரைக்கும் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுலேருந்து பாதி கழுத்தை வந்து தைச்சிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன்வாஸ் வந்து தைக்கும்போது கேன்வாஸை ஒட்டி தையல் போடக்கூடாது. கேன்வாஸ்லேருந்து ஒரு நூல் தள்ளி துணி, அதாவது ஒரு நூல் தள்ளி தான் வந்து நம்ம வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து கழுத்து வெட்டி திருப்பும்போது லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். கழுத்தை தைக்கும்போது கழுத்தோட அகலமும் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்துக்கணும். அதே போல் அறுக்காத்தில் வந்து இருக்கக்கூடிய அளவும் நம்ம தேய்ச்சி முடித்த பிறகு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் சொல்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து கரெக்டாக சென்டர் தையல் போட்டு அதுலேருந்து பாதியிலேருந்து தைச்சேன். இன்னொரு பக்கம் மேலேருந்து கீழே வரைக்கும் பாதி நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நடுப்பகுதி நகலாமல் கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? ரெண்டு பக்கமும் நகலாமல் வி பொசிஷன் கரெக்டாக மிடில் பகுதியில் வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வி கழுத்து மட்டும் இல்லை, எந்த நெக்கு தைச்சாலும் நீங்கள் வந்து சென்டரில் வந்து தையல் போட்டு அதுலேருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பகுதி வந்து நகலாமல் இருக்கும். என்னதான் வி நெக்காக இருந்தாலும் நம்ம வந்து சைடில் வந்து தைச்சி முடித்த பிறகு அந்த 1/4 இன்ச்சில் சின்ன சின்னதாக அறுக்காத்து வந்து போட்டுக்கணும். அப்போ தான் கழுத்தோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அறுக்காட் போட்டுட்டு கேன்வாஸ் பகுதியை மடித்து ஒரு தையல் வந்து போடணும். இந்த கேன்வாஸ் தையல் போடும்போது நம்ம உள்ளே திருப்பியும் இன்னொரு தையலும் போடணும். எதற்காக இந்த மாதிரி தையல் போடுறேன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்பவே முக்கியம். சுருக்கை எதுவும் வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா, ஒரு தையல் போட்டனால கரெக்டாக மிடில் பாயிண்ட்டும் மாறலை, அதே நேரத்தில் நைஸ் துணியில் வந்து ஃபினிஷிங்கும் நமக்கு நல்லா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நெரிச்சு விட்டுக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. மிடில் பகுதியில் எந்த துணியும் வந்து எச்சா வந்து உள்ளேயோ அல்லது வெளியவோ போயிடக்கூடாது. நான் சொல்கிறது வந்து கழுத்து பகுதியில் சொல்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம மிடில் பகுதியை பாயிண்ட் பண்ணி தைச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த கேன்வாஸை வந்து நம்ம வந்து லைனிங்கில் பதிச்சிக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை லைனிங்கில் வந்து பதிச்சிக்கலாம். அதற்கு மெயின் பீஸை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைனிங்கில் அந்த கேன்வாஸ் பகுதியை வந்து தைச்சிக்கணும்.
அதாவது அது இந்த நெக்குனாலும் சரி தான், வேறு எந்த நெக்கு நீங்கள் தைச்சாலும் லைனிங்கில் நீங்கள் பதிச்சிட்டிங்கன்னா அதோட ஃபினிஷிங்கே வேறு லெவலில் இருக்கும். இல்லாட்டி வந்து லைனிங்கில் பதிக்காட்டி அதுக்கு தனியாக நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்மிங்கும் பண்ணாத பட்சத்தில் தனியாக வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லைனிங்கும் மெயின் பீஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி சைடில் வந்து 2 பக்கமும் துணி வந்து ஒரே மாதிரி வர மாதிரி வரணும். ஒரு பக்கம் துணி அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இந்த தையல் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து லைனிங் பதிக்கிறதுக்கு வந்து நான் தையலோட அளவு 3ஆம் நம்பரில் வச்சுருக்கேன். இப்படி தையலோட அளவு 3ஆம் நம்பரில் வச்சு தைக்கும்போது சைடில் வந்து லூஸும் வராது, அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் தைச்சிடலாம். சின்ன தையலாக வச்சு தைச்சிங்கன்னா சில நேரங்கள் சம்டைம் வந்து இந்த மாதிரி நைஸ் துணியில் லூஸ் வர்றதுக்கு லைனிங்கும் அந்த மெயின் பீஸும் பார்க்குறதுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பதியாமல் கொஞ்சம் லூஸு அதிகமாகவும் கம்மியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தையலோட அளவு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். சாரி, 3ஆம் நம்பரில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது ரொம்பவே நைஸ் துணி அப்படிங்கிறனால இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியை கீழே வச்சு மெயின் பீஸை மேலே வச்சு தைக்கிறேன். இதுவே வந்து காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா இன்னொரு பகுதியும் நான் லைனிங்லேருந்து தான் தைச்சிருப்பேன். லைனிங் மேலே பகுதி வர மாதிரி தான் நான் தைச்சிருப்பேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக சூப்பராக, அதாவது வந்து ஒரு மாஸ்டர் டெய்லரிங் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி நீங்களும் வந்து நீங்கள் வந்து தைச்சி போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் என்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னோடய ஸ்பீச் வந்து முழுமையாக கேளுங்க. லைனிங் பதிச்சிட்டு லைனிங்கோட அளவு தான் நமக்கு ஒரிஜினல். தேவையான அளவு வந்து நம்ம வந்து வச்சுட்டு மீதியை வந்து வெட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைனிங் பதிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி வந்து மெயின் பீஸ் வெட்டினா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசர கதியில் தைக்கிறேன் அப்படின்ட்டு மெயின் பீஸும் லைனிங்கும் ஒரே அளவாக தைச்சிருவாங்க. அது சில நேரங்களில் வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டும் ஒரு பக்கம் வந்து கிராஸும் போகிற மாதிரி வந்து அந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வரும். அதை தவிர்க்கணும், நமக்கு வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் கரெக்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா எப்போவுமே லைனிங்கை விட வந்து மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கழுத்தை வந்து தைச்சிருக்கேன். இதை சென்டர் மடித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக பக்காவாக மிடில் வந்திருக்குங்கிறது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல கூட ஒரு சுருக்கம் கூட வராமல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தைக்கிறதுக்கு பழகிக்கணும். ஓகே, ஃப்ரண்ட் பேஜ் கை ரெடி ஆச்சு. அதற்கடுத்து இந்த டாப்போட பின் கழுத்தை வந்து நம்ம தைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து சைடில் பிடிக்கிறதுக்கு அந்த மார்ஜினை வந்து நம்ம ஊசி குத்து போட்டிருப்போம், அதை வந்து திரும்ப நம்ம ரீமார்க் பண்ணிக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். ஒரு சுடிதாரோ அல்லது ப்ளவுஸோ நீங்கள் எது தைச்சாலும் சரி தான், எப்போவுமே ஃபினிஷிங் நல்லா வரணும். ஃபினிஷிங் நல்லா இல்லாட்டி அது நமக்கே சில நேரங்களில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் அதை கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும்னா நான் இந்த வீடியோவில் தச்சு காட்டும்போது என்ன செய்கிறனோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட மூச்சு விடாமல் இப்படிலாம் செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை செயல்முறையை தயவு செஞ்சு நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபினிஷிங் சுடிதார் நீங்களும் தைக்க முடியும். நிச்சயமாக முடியும். 100%ல் 1000% உங்களாலையும் தைக்க முடியும். இப்போது லைனிங்கும் பின் கழுத்து நான் இப்போ தைக்க போகிறேன். லைனிங்கும் மெயின் பீஸும் சென்ட்ரு பகுதியில் கொஞ்சம் போல் வந்து இந்த சென்ட்ரு பீஸ் கேன்வாஸை வச்சு நம்ம ஸ்ட்ராங் பொசிஷனாக வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சென்ட்ரல் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போது சைடில் வந்து அறுக்காத்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கேன்வாஸோட பகுதியும் கரெக்டாக ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுக்கணும்.
தையல் போடும்போது கேன்வாஸில் ஒட்டி தையல் போட்டுறாதீங்க. ஒரு நூல் தள்ளி கேப் விட்டு நீங்கள் வந்து லைனிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து கேன்வாஸில் வந்து தையல் போடணும். இன்னொரு பக்கமும் அறுக்கத்தில் மேலே மார்க் பண்ணிக்கணும். மிடில் பொசிஷன் நம்ம வந்து தைக்கும்போது கொண்டு வர்றது ரொம்பவே வந்து ஈஸியான விஷயம். ஆனால் அதை கொஞ்சம் கவனம் சிதறினாலும் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பின் கழுத்தும் நம்ம வந்து தைச்சிட்டோம். முன் கழுத்தை தைச்சாலும் சரி, பின் கழுத்தை தைச்சாலும் சரி, உள்ளே வந்து பிசுறு கரெக்டாக வந்து 4 இன்ச்சு இருந்தால் போதும். அதை விட அதிகமாக வேண்டாம். கழுத்தோட பகுதி ரொம்பவே தடிமனாக போயிடும். கரெக்டாக 4 இன்ச். நான் எந்த கழுத்து வச்சாலும் உள்ளே வந்து 4 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக துணி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி முக்கு வர இடத்துல, கீழே பாயிண்ட் வர இடத்துல, இதில் எல்லாத்துலேயும் நல்லா வந்து அர்க்கத் போட்டுக்கணும். சின்ன சின்னதாக நல்லா வெட்டி விடணும். அப்போ தான் வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதுலேயும் நாம் அமுக்கு தையல், ஓரத்தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸை மடித்து தைக்கும்போது கேன்வாஸுக்கு கீழே தான் வந்து அந்த பிசுறு, கீழே இருக்கக்கூடிய பிசுறு இருக்கணும். பார்த்தீங்களா? இதுலேயும் வந்து நான் அமுக்கு தையல் போட்டுட்டேன். திரும்ப வந்து இதுலேயும் ஓரத்தையல் நம்ம வந்து மெயின் பீஸ்லேயே போட்டுக்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க. மெயின் பீஸில் ஒரு தையல் போடுறதுக்கு முன்னாடி கேன்வாஸ் தைச்ச உடனே அதுலேயும் ஒரு ஓரத்தையல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸ் துணி தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நன்றாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ சாஃப்டான துணியாக இருந்தாலும் ஒரு தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் நம்ம மேலே போடும்போது ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்கிறத ஞாபகமாக கவனமாக செய்யுங்க. இப்போ இதையும் நம்ம வந்து லைனிங்கில் பதிச்சிக்கலாம். லைனிங்கில் பதிக்கும்போது மெயின் பீஸை கரெக்டாக எடுத்து விட்டு ஒன்று போல் ஒரே அளவில் தையல் வர்ற மாதிரி நம்ம வந்து பதிக்கணும். எக்காரணம் கொண்டும் அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக இந்த செயல்களை செய்ய கற்றுக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும், நான் செஞ்சு காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய நலனுக்கு தான் சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். உங்களுடைய நலன், நீங்கள் நல்லா ஃபினிஷிங் கொடுக்கணும்னா நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவன்னா, எந்த வித மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன்னா நீங்களும் அதே மாதிரி தான் நினச்சிக்கோங்க. பட் சில நேரங்களில் மிஸ்டேக் வரும்போது அது டேக் இட் ஈஸியாக விட்டுருங்க. ஓகே, ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் தைக்கும்போது நம்ம லைனிங் இந்த மாதிரி பதிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நல்லா துணியும் லைனிங் பீஸும் நல்லா கரெக்டாக மெஜ் பண்ணி நம்ம வந்து தையல் வந்து பண்ணணும். அதிகமாக கவனமாக கொடுத்து தைக்கணும். முக்கியமாக தைக்கிறதுக்கு முன்னாடி சைடில் பிடிக்கக்கூடிய மார்ஜின் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து இது லைனிங்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை முழுமையாக நம்ம வந்து வெட்டிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல சின்னதாக ஒரு முக்கு வர மாதிரி வச்சுருக்கேன். அது எதற்காக அப்படிங்கிறத நீங்கள் சுடிதார் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ சுடிதாரில் வந்து மேலேருந்து, அதாவது ஆம்கோல்லேருந்து கீழே ஓப்பன் வரைக்கும் 1.5 இன்ச் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது போக ஓப்பனுக்கு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கும்போது அதுக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக 1 இன்ச்சு துணி இருந்தால் போதும். 3/4லேருந்து 1 இன்ச்சு இருந்தால் போதும். அதனால தான் ஓப்பன் வரைக்கும் நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி 1.5 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு கீழே 1 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முக்கியமான விஷயம். கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் வெட்டி கீழே வந்து
ஓப்பன் வரக்கூடிய இடத்த வந்து 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம தைச்சோம்னா கீழே ஓப்பன் பகுதியில் நீங்கள் வந்து தைக்கும்போது அதிகமாக துணி மடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து பேக்கில் வந்து டாட் போடணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், மேலேருந்து ஒரு 8, 8.5 இன்ச்சு 9 இன்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் அளவு வச்சுக்கலாம். அதுபோல் ஓப்பன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே, ஓகேங்களா, மேலேருந்து உயரத்துக்கு ஏற்றாற் போல் 8 அல்லது 9 இன்ச்சு உயரம் அண்ட் ஓப்பன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே, இதுதான் வந்து பேக்கில் டாட் போடக்கூடிய அளவு. இதில் வந்து ஒரு பெரிய தையல் போட்டுக்கிறேன், ஏன்னா இது சாஃப்டான மெட்டீரியல் இல்லையா. நம்ம வந்து எப்போவுமே வந்து பேக் டாட் வந்து லாஸ்ட்டில் தான் நான் போடுவேன். சுடிதார் ஃபுல்லாக தைச்சி முடித்து லாஸ்ட்டில் தான் போடுவேன். அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தையல் போட்டுக்கிட்டேன்னா, ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டிச் நான் போட்டுக்கிட்டேன்னா ஈஸியாக வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் லைனிங் துணியும் மெயின் துணியும் நழுவி போயிடும். அந்த மாதிரி நழுவி போகும்போது வெளிப்பக்கம் துணி வந்து சுருக்கம் வந்துடும், உள்ள லைனிங் துணி கிரீப் ஆயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தையலும் போட்டு காட்டுறேன். ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம முன்பகுதி பின்பகுதி கை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். நம்ம தைக்கும்போது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடுத்து நம்ம வந்து தைக்கும்போது எந்த விதமான சந்தேகமும் நம்ம வந்துடக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம வெட்டும்போதே நம்ம அளவுகள் கரெக்டாக வந்து வெட்டிக்கணும். ஸோ ஷோல்டரில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 அல்லது 2 தையல் போட்டுக்கலாம். சின்ன தையலை வச்சு ஒரு தையல் போட்டாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். தேவைப்பட்டால் இந்த ஷோல்டரோட ஓரத்துலேயும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நைஸ் துணி இருக்குது, ரொம்ப பிசுறு வருது அப்படிங்கும்போது சைடில் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் ஷோல்டர் ஜாயின் பண்ண ஓரத்துலேயும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா இதிலே கூட நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் ஓவர்லாக் போட போகிறேன். ஸோ ஓவர்லாக் போட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து இந்த கழுத்தோட பகுதி இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெஸ்ஸிங் அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, அது எதுக்காக ப்ரெஸ்ஸிங் நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து ஷோல்டரோட அந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த ஜாயின் பண்ண பிறகு அந்த ஜாயின் பகுதியை வந்து நம்ம பின்பக்கம் போகிற மாதிரி தான் வைக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் இதுக்கு ஓவர்லாக் போட்டுட்டேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எடிட்டிங்கே இல்லாமல் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த பிசுறு பகுதியை பின்பக்கமாக மடித்து விட்டுட்டேன்னா இந்த கழுத்தோட ஃபினிஷிங் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஒரு துளி கூட இதில் வந்து எந்த வித சுருக்கமோ ஒரு லூஸோ இல்லை. ஏன்னா நம்ம தைக்கிறது சாஃப்டான மெட்டீரியல் தான், லைனிங் காட்டன் மெட்டீரியல் தான் போடுறோம். அப்படி இருந்தாலும் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் சூப்பராக வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய செயல்முறை தான். இதில் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பகுதி பின்பக்கமாக அந்த பிசுறு வர்ற மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கணும். பிசுறு எதுவும் தெரியாமல் கரெக்டாக வெட்டி விட்டுக்கணும். ஓகேங்களா, 2 பக்க ஷோல்டரையுமே நம்ம முதல்ல வந்து பின்பக்கமாக மடித்து விட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். கிட்டத்தட்ட 28 29 நிமிஷம் இப்போ வந்து ஓடிட்டுருக்குது இந்த வீடியோ. ஸோ அப்படின்னா எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் 10 நிமிஷத்தில் கூட அந்த ஒரு டாப் தைச்சி முடித்து உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ லாங் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் தர்றேன். நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட நலனுக்குத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கை அட்டாச் வந்து பண்ண போகிறேன். கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கையோட நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு அர்க்கத் போட்டுக்கிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக சென்ட்ரு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிக்கணும். என்னதான் நம்ம வந்து வெட்டும் போதே கரெக்டாக வெட்டினாலும் தைக்கும் போதும் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் எது தைச்சாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் செக் பண்ணி தைக்கும்போது உங்களுடைய ஃபினிஷிங் திறமையை வந்து அதிகப்படுத்தும். உங்களோட ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபினிஷிங்கை வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். எந்த விஷயத்திலும் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்க உங்களுக்கு வந்து உதவும்.
இப்படி தைக்கும்போது கீழே இருக்கக்கூடிய மெயின் பீஸை வந்து மேலே இருக்கக்கூடிய கைப்பகுதிக்கு ஏற்றாற் போல் சின்ன சின்னதாக லேசாக வந்து நம்ம நகட்டிக்கிட்டே கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு மட்டுமே உள்ளே வந்து துணி வந்து பிடிக்கணும். அவசரப்பட்டு சல்லுன்னு வேகமாக ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக தான் தைக்கணும். பாருங்கள், கையோட பகுதி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எதுலேயுமே வந்து எச்சு கம்மி வரல, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ தைக்கும் போதும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, தவறான முறையில் வந்துடக்கூடாது. ஓகே, அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கையை அட்டாச் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செதறினாலும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் பகுதியில் வந்து லூஸ் ஒரு பஃபியாக ஒரு சுருக்க மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனிக்காமல் வந்து நம்ம தைச்சோம்னா அந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த மெயின் பீஸை வந்து கரெக்டாக நல்லா இழுத்து விட்டு செய்யணும். இழுத்து விட்டு நல்லா தைக்கணும். சுருக்க வராத அளவுக்கு கை வந்து படிமானம் கொடுத்து தைக்கணும். இப்போ இந்த கை வந்து நான் பேக் பகுதியிலேருந்து முன்பகுதி வர்ற மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு கை தைக்கும் போதே நம்ம கையோட அளவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரெண்டாவது கை தைக்கும் போதும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கை கரெக்டாக பக்காவாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா 2 கையும் ஒரே அளவாக தான் நம்ம வெட்டியிருப்போம். ஸோ அதனால் சொல்கிறேன். மறக்காமல் கை அட்டாச்சுக்கு 2 தையல் வந்து போடுறது அவசியம். ஓகே, இப்போ வந்து கை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஓவர்லாக் போட்டுட்டேன். ஓவர்லாக் போட்ட பிறகும் நம்ம ஷோல்டர் பகுதியை கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக சென்ட்ரு பகுதியை வர மாதிரி வச்சுக்கணும். ஆம்கோல் பகுதி கரெக்டாக சென்ட்ரு இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ இந்த டாப்புக்கு கையோட முனிக்கை சுற்றளவு 10.5 இன்ச், அதனால் 5.25 இன்ச் வர மாதிரி நான் வைக்கிறேன். பிடிமானத்துக்கு எப்போவுமே உள்ளே வந்து 1.5 இன்ச்சு தான் துணி வைப்பேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் அப்படியே பாயிண்டில் என்ன பிடிக்கிறனோ அதே அளவு கரெக்டாக ஆம்கோல் பகுதியிலையும் நம்ம வந்து பிடிக்கணும். இதில் வந்து ஏற்கனவே நம்ம இந்த லைனிங் பேஸ் பண்ணும்போது அட்டாச் பண்ணும்போது நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம். அந்த மார்ஜின் இப்போ வந்து நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பகுதியிலேருந்து கீழே அரைஞ்சி கீழே தையல் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த 2வது தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். சுடிதாருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் குறைஞ்சது 3 தையலாவது வந்து போட்டுக்கணும். ஏன்னா சில நேரங்கள் வந்து லூஸ் டைட் வந்ததுன்னா இன்கேஸ் கஸ்டமரே வந்து ஒரு தையல் ரிமூவ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து மீதி உள்ள 2 தையல் வந்து பேலன்சிங் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து 3 தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு ஓப்பன் பகுதியில் நம்ம மடிக்கிறதுக்கு லேசாக வெட்டி விட்டுக்கணும். அது போக சைடில் வந்து சின்ன சின்னதாக ஏதாச்சும் கிராஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபினிஷிங் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்க. நீங்கள் பாட்டு தைச்சோமா அப்படியே எடுத்தோமா, அப்படியே எதையும் பார்க்காம அளவு பார்க்காம அப்படியே எடுத்து தைச்சோமா அப்படியே போட்டோமா அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களால் ஃபினிஷிங்லாம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யணும். மறுபடியும் கை லூஸ் 5.25, கரெக்டாக 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானம் கொடுக்குறோம். இப்படி பார்க்கும்போது அறுக்காத்தோட அளவும் கரெக்டாக வருதா, அதாவது சென்டரில் வந்து ஆம்களோட அளவும் கரெக்டாக வரணும். அப்போ வந்து அதுக்கு வர்ற மாதிரி வந்து நம்ம வந்து தைக்கணும். கரெக்டாக வந்து ஆம்கோல் அந்த அறுக்காத்து வர இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் பகுதியை கரெக்டாக நம்ம சரி பண்ணிக்கணும். முக்கியமாக எந்த இடத்துல மார்ஜின் போட்டிருக்கோமோ அதுலேருந்து நழுவாமல் நம்ம வந்து தைக்க கற்றுக்கணும். ஓப்பன்லேருந்து ஓப்பனுக்கு ப்ளேஸ் விட்டதுலேருந்து அரைஞ்சி கீழே தைச்சிட்டு திரும்பவும் அந்த தையலை அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி 2வது தையல் தைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் சைடில் கண்டிப்பாக 3 தையல் போடணும். தையல் போடும்போது கை பகுதியிலையோ இல்லை உடம்பு பகுதியிலையோ எங்கேயாச்சும் பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா துணி ஒரு பிசுறு ஏதாச்சும் வருதா பாருங்கள்.
ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கொடுக்கணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பனுக்கு வெட்டி விட்டுட்டு சைடில் வந்து கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 1.25 இன்ச் மேக்ஸிமம் துணி இருந்தால் போதும், அதை விட அதிகமாக தேவையில்லை. ஓகே, இப்போ அது வந்து தைச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஓப்பன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக்கில் வந்து டாட் லாஸ்ட்டில் தான் போடுவோம். அப்படி போட்டவுடனே இந்த டாப்போட ஃபினிஷிங் முடியுது. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 35 நிமிஷம் வந்து வீடியோ போயிட்டுருக்குது. இந்த அளவுக்கு நான் கீழே வந்து 1 இன்ச்சு அளவுக்கு தான் நான் வந்து ஓப்பன் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கேன்னு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் முதல்ல ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி திரும்பவும் ஒரு 1/2 இன்ச்சு மடக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவு வந்து ஓப்பனுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். துணி வந்து உள்ளே இருக்கக்கூடிய அளவு. ஓப்பனுக்கு மேலே 1.5 இன்ச், ஓப்பனு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு துணி இருந்தால் போதும். கரெக்டாக ஓப்பன்லேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு மேலே துணி மடிக்கிற மாதிரி தையல் போட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து திருப்பி மேலேருந்து கீழே வர மாதிரி இன்னொரு பக்கமும் ஓப்பன் வந்து நான் தைச்சிக்கிறேன். சில பேர் வந்து ஓப்பன் தைக்கும்போதே கீழே உள்ள அந்த பாட்டத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் வந்து சைடு நம்ம தைச்சி முடித்த பிறகு ஒரு 1/4 இன்ச் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முதல்லே வந்து நம்ம அதை பண்ணி பார்த்து செய்யணும். இந்த மாதிரி 2 பக்கமும் ஓப்பன் தைச்சிட்டு அப்புறம் கீழே உள்ள பாட்டம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த லெவல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சின்னதாக கரெக்ஷன் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே பாட்டம் தைக்கணும். கரெக்டாக ஒரு மடி 1/2 இன்ச்சு, இன்னொரு மடி 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு அளவு துணி இருந்தால் போதும் ஓப்பன் தைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 36.58 59 செகண்டில் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குது. இன்னும் ஒரு டாப் தைச்சி முடிக்கலைன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஈஸியாக நான் என்னால் வந்து 20 நிமிஷத்தில் தைச்சி முடிக்க முடியும். பட் இவ்வளோ ஈஸியாக கஷ்டமாக செய்யக்கூடிய வேலையை வந்து ஈஸியாக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து லாங் வீடியோவாக மெதுவாக பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களோட நன்மைக்காகத்தான். தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக 100% இல்லை 1000% உங்களால் வந்து ஒரு சுடிதார் டாப் ஃபினிஷிங்காக தைக்க முடியும். மெட்டீரியலை பற்றி கவலையே கிடையாது. எந்த விதமான நைஸ் மெட்டீரியலாக இருந்தாலும் உங்களாலையும் அழகாக ஃபினிஷிங் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள், செயல்படுங்க. அதே போல் செயல்படுத்துங்க. ஓகேங்களா? இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து ஓப்பனில் வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து கீழே உள்ள பாட்டம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். முதல்ல ஷோல்டர்லேருந்து பிடிச்சு பார்த்து பாட்டம்லாம் சரியாக இருக்கா, ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்னா இப்போ லேசாக கரெக்ஷன் இருக்குது. இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். அதுலேயும் இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் தைக்கும்போது கண்டிப்பாக வரும். அதனால் அந்த கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே பாட்டம் தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக வந்து இந்த பாட்டம் துணி அமைகிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கவனிக்காமல் தைச்சிங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஏற்றமாகவும் ஒரு பக்கம் இறக்கமாகவும் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அது வராமல் இருக்கணும்னா, நல்லா ஃபினிஷிங் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் நன்மைக்கே. புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போது ஒரு பக்கம் பாட்டம் தைச்சோன்னா இன்னொரு பக்கமும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு துணி மடிக்கணும் அப்படிங்கிறத. இப்போ அந்த அளவு நம்ம கரெக்டாக பார்த்து கீழே துணி வந்து மடிச்சுக்கணும். ஓகே, கீழேயும் நான் மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு அளவு தான் துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இந்த பக்கம் சைடை நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு துணி மடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பராக ஃபினிஷிங்காக இந்த டாப் தைச்சாச்சிங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு மிஸ்டேக் கூட உங்களுக்கு வராது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்படி பாட்டம்லாம் தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த பேக் டாட் போடணும். பேக் டாட் நல்லா போடுறதுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய தையல் அந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த பேக் டாட்டோட அளவு கரெக்டாக ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து மிடில் வந்து 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி வந்து கீழே முடிக்கும் போதும் ஒரு பாயிண்டில் முடிக்கணும். ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல சொல்கிறேன்.
ஸோ அதுலேருந்து இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 2 பக்கமும் அந்த டாட் வந்து ஒரே மாதிரி ஒரே அளவு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுடிதார் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து 2 பக்கமும் டாட் கரெக்டாக இருக்கும். சின்னதாக ஒரு சுருக்கம் கூட வர்றதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தச்சிட்டு சைடில் சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து வெட்டி விடணும். ஓகேங்களா? இப்படி வெட்டி விட்டுட்டு அதற்கப்புறமா நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ நான் ஓவர்லாக் வந்து இந்த டாப்புக்கு அப்புறமா போட்டுக்கிறேன். இப்போ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த டாப் தைச்சிட்டு இந்த கையை வந்து வெளியே 2 பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க. ஷோல்டர் பகுதியை 2யும் கரெக்டாக ஒன்றா பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சைடு பகுதியை நல்லா இழுத்து விட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த டாப்போட ஃபினிஷிங் என்ன தான் ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியலாக இருந்தாலும் இதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக சுடிதார் டாப் தைச்சி போடுங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கும் வீடியோ டெய்லரிங் சார்ந்து உங்கள் வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்புங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணாட்டி என் மேலே கோச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்கான கேள்விக்கான விதையும், கேள்விக்கான பதிலும் அல்லது தேவைப்பட்டால் கேள்விக்கான வீடியோவும் உங்களுக்கு சார்ந்து வரும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.